வணக்கம். இது 2024ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக என்னுடைய வெற்றிக்கனி என்கின்ற பயிற்சிகளின் அதாவது 4வது மாதிரி பரீட்சை வினாத்தாள் 1 இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். உங்களுக்கு இதிலே 6 முதல் வினாத்தாள் 1 விளக்கம் அளித்த பிறகு வினாத்தாள் 2 6 விளக்கம் அளித்துவிட்டு மிகுதி அடுத்த கட்டமாக 6 மொத்தம் 24 பரீட்சைத்தாள்களும் அரச பரீட்சைக்கு முதலாக உங்களுக்கு விடைகாண் விளக்கங்கள் வழங்கப்படும். இப்ப நான் 34வது வினாவுக்கு விடைகாணும் விளக்கம் வழங்குகின்றேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுவோம். வரிசை ஒன்றின் நடுவில் பாத்திமா நிற்கின்றாள். அவளுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றாள். ஆயிஷாவுக்கு முன்னால் 7 பேர் நிற்கின்றார்கள். அவ்வரிசையில் நிற்கின்ற மாணவிகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்பதே கேள்வி. இந்த வினாவில பாத்திமா நடுவில நிற்கிறாள் என்றால் நடுவில ஒரு ஆள் மட்டும் நிற்பதாக இருந்தால் அது ஒற்றை எண்ணையாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க இதுல கட்டிய எண் ஏதாவது விடை இருந்தால் அது தவறான விடை இருக்கிறதுலாம். ஆனா இங்க இருக்கிற 3 விடைகளுமே ஒற்றை எண்ணாகத்தான் இருக்குது. ஏன் நடுவில் ஒரு ஆள் இருக்கிறதா இருந்தா ஒற்றை எண்ணா இருக்கணும். இங்க 3 விடைகளும் ஒற்றை எண்ணாக இருக்கு. அப்ப நாங்கள் அந்த தகவலை கொண்டு அதாவது பிழையான விடையை தவிர்த்து சரியான விடையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எங்களுக்கு தகவல் என்னென்றால் வரிசை ஒன்றின் நடுவில் பாத்திமா நிற்கின்றாள். இப்படியாக ஒரு வரிசை இருக்கின்றது. நடுவில பாத்திமா நிற்கின்றாள். அவளுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றாள். அப்ப நடுவில பாத்திமா நிற்கின்றாள். அவளுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றாள். அவளுக்கு முன்பக்கமாக நாங்கள் இங்கேதான் முன்னுக்கு எடுத்துக்கொண்டோமாயிருந்தால் இங்கே ஆயிஷா நிற்கின்றாள். ஆயிஷாவுக்கு முன்னால் 7 பேர் நிற்கின்றார்கள். அப்போ ஒரு பக்கம் பாத்திமாவுக்கு முன்னால ஆயிஷா நிற்கின்றாள். ஆயிஷாவுக்கு முன்னால 7 பேர் நிற்கின்றார்கள். அப்ப இந்த பக்கம் 8 பேர் நிற்கின்றார்கள் மொத்தம். அப்ப இந்த பக்கம் 8 பேர் நிற்பார்கள். பாத்திமா நடுவில் நிற்கிறாள். அப்ப மொத்தம் 17 பேர் என்பது இலகுவாக விடையை அணுகிக் கொள்ளலாம். இப்ப நீங்க இடமிருந்து வலமாக முன்னுக்கு என்றால் ஆயிஷா இங்கே 7 இங்கே 8 பார்க்கலாம். அப்படியும் பார்க்கலாம். அப்ப கேள்விக்கான விடை 17 என்பது தெளிவாக்கி விட்டது. இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு குறித்த வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளனவாகும். அப்ப எங்களுக்கு தெரியும் மாசி மாதத்துல 28 நாள் இருக்கும் அல்லது 29 இருக்கும். 29 இருப்பது நெட்டாண்டு, 28 இருப்பது சாதாரண நாள். அதாவது 3 வருஷத்து தொடர்ந்து 28 வரும். 4வது வருஷம் லீப் வருடம் நெட்டாண்டு 29 வரும். இப்போ ஒரு வருடத்தில் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் இருக்குது என்றால் 5 திங்கட்கிழமை என்றால் 1ஆம் திகதி, 8ஆம் திகதி, 15ஆம் திகதி, 22ஆம் திகதி, 29ஆம் திகதி 5 திங்களாக இருப்பதாக இருந்தால் அது நெட்டாண்டு மாசி மாதமாக இருக்கும். ஏன் 1 8 7 கூட்டிக் கொண்டு வருது. 1 7 8, 8 15, 15 22, 22 29. அப்ப 5 திங்கட்கிழமைகள் இருக்கின்றது என்றால் அது நெட்டாண்டு ஆக இருக்கும். அவ்வருடத்தின் தை 1ஆம் திகதி, அதாவது ஒரு வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளதாகும். அவ்வருடத்தின் தை 1ஆம் திகதி மார்கழி 31ஆம் திகதி அமையும் கிழமை நாட்கள் எவை என்று கேட்கப்படுது. அப்ப இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விடயம் இது 29 நெட்டாண்டு வருடமாகும். இந்த நெட்டாண்டில மாசி மாதம் 1ஆம் திகதி திங்கள் என்றால் மாசி மாதம் 1ஆம் திகதி திங்கள் என்றால் தை மாதம் 1ஆம் திகதி என்ன கிழமை என்று பார்ப்பதற்கு தை மாதம் 29ஆம் திகதி வரையிலே ஒரே கிழமை நாளாக இருக்கும். ஏன்
தை 1, 8, 15, 22, 29 ஒரே கிழமை நாளாக இருக்கும். ஆனா தை மாசத்துல 31 நாள் இருக்கு. அப்ப 30, 31, 1 தான் திங்கள். அப்போ 1 திங்கள் என்றால் 31 ஞாயிறு, ஞாயிறுக்கு முதல் 30 சனி, அப்ப 29 வெள்ளிக்கிழமை. அப்ப எங்களுக்கு தெரியுது தை 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது. 29 வெள்ளிக்கிழமை என்றால் 1ஆம் திகதியும் வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை என்ற விடை 2 இருக்கின்றது. ஆனா 365 நாட்களை கொண்ட வருடத்தில தான் 7ஆல வகுத்தால் 52 1 மீதியும் வருவதால தை 1ஆம் திகதியும் மார்கழி 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். ஆனால் 366 நாட்கள் உள்ளதிலே 7ஆல வகுத்தால் 52 2 மீதி வருவதனால் அதில் தை 1ஆம் திகதி இங்கே வெள்ளிக்கிழமையாக இருந்தால் டிசம்பர் 31ஆம் திகதி சனிக்கிழமையாக இருக்கும். இது ஏற்கனவே வேற விடயங்கள்ல கற்பிக்கப்பட்டது. அப்ப இதுல முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகான் விளக்கம் தருகின்றேன். வியாபாரி ஒருவர் மொத்த வியாபாரியிடம் 5 மாம்பழங்களை ரூபாய் 40க்கு வாங்கி 5 மாம்பழங்களை 40 ரூபாவுக்கு வாங்குகின்றார். 2 மாம்பழங்களை 30 ரூபாவுக்கு விற்கின்றார். ஒரு நாள் மாம்பழ வியாபாரம் மூலம் அவர் 380 ரூபாய் லாபம் அடைகின்றார். அன்று வாங்கி விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? அப்ப இங்க நாங்க பார்க்க வேணும், 2 மாம்பழம் 30 ரூபாய் என்றால் ஒரு மாம்பழம் 15 ரூபாவுக்கு அவர் விற்றிருக்கின்றார். அப்ப 5 மாம்பழத்தையும் அவர் வித்திருப்பார் 75 ரூபாவுக்கு. அதாவது ஒரு மாம்பழம் 15 ரூபாய் என்றால் 40 ரூபாவுக்கு வாங்கின மாம்பழத்தை 75 ரூபாவுக்கு வித்திருக்கிறார். அப்ப ஒரு தடவை மாம்பழம் வாங்கி விற்றதாலே அவர் அடைந்த லாபம் 75ல 40 போனால் 35 ரூபாய். 5 மாம்பழம் விற்றதாலே அவர் அடைந்த லாபம். இங்க 380 என்பது 35 போல 10 மடங்கு. அப்ப 5 போல 10 மடங்கு 50 மாம்பழங்களை வாங்கி விற்றிருப்பார். இந்த முறையில தான் நாங்கள் விடை காண வேண்டும். காரணம் என்னென்றால் இதிலே ஒரு பழத்தின் விலையை கண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி? 5 மாம்பழங்களை 40 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். அப்ப 40ஐ 5ஆல வகுத்தால் 8 ரூபாய் ஒரு மாம்பழம். 2 மாம்பழம் 30 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். அப்ப 30 2ஆல வகுத்தால் 15 ரூபாய். ஒரு மாம்பழம் விற்றதால அவருக்கு கிடைத்த லாபம் 7 ரூபாய். 350 ரூபாய் லாபம் கிடைக்குது என்றால் 350 7ஆல வகுத்தால் 50 மாம்பழங்களை விற்றிருக்கிறார் என்றும் விடை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த முறையை தவிர்த்து நான் கூறிய முறையில தான் விடை காண முயற்சி செய்தல் வேண்டும். ஏனென்றால் இங்க தற்செயலாக இந்த கேள்வி, அதாவது அரே என்ற இலக்கம் வரவில்லை, தசம் 5 என்ற இலக்கம் வரவில்லை. அப்படி வந்தால் உங்களுக்கு 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு கடினமாக இருக்கும். அப்ப நாங்க இதற்கு இலகுவாக விடையளிக்கிறதுக்கு கையாள வேண்டிய முறை மீளவன் சொல்றேன். 5 மாம்பழத்தை 40 ரூபாய்க்கு வாங்கிறார். 2 மாம்பழத்தை 30 ரூபாய்க்கு விற்றார். அப்போ ஒரு மாம்பழத்தை 15 ரூபாவுக்கு விற்றார். 5 மாம்பழங்களையும் 75 ரூபாய்க்கு விற்றார். வாங்கினது 40 ரூபாய், விற்றது 75 என்றால் 5 மாம்பழம் விற்றதால் அவருக்கு கிடைத்தது 35. 5 மாம்பழங்கள் விற்றதாலே அவர் அடைந்த லாபம் 35. 350 ரூபாய் லாபம் அடைய வேணுமாயிருந்தால் 35 10 மடங்கு என்றால் அதே போல 5 10 மடங்கு 50 மாம்பழங்களை விற்றிருக்க வேண்டும் என்று கேள்விக்கு விடை காண வேண்டும். இனி நான் 37வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், அவதானியுங்கள். 37வது வினா
விமலன், கமலன், அமலன், ராகவன் என்னும் 4 நண்பர்கள் ஓரிடத்தில் இருந்து முறையே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு திசைகளில் பயணித்தார்கள். அவர்களது நிழல்கள் காணப்பட்ட முறை, அவர்கள் பயணம் செய்த வேலை யாது என்று கேட்கப்படுது. அதாவது 4 பேர், அதாவது இங்கே பெயர்கள் தரப்பட்டிருக்குது. விமலன், கமலன், அமலன், ராகவன். ஓரிடத்திலிருந்து முறையே அவர்கள் போன திசைகள்: விமலன் வடக்கு திசை, கமலன் கிழக்கு திசை, அமலன் தெற்கு திசை, ராகவன் மேற்கு திசை. திசைகளை பயந்த அவர்களில் நிழல்கள் காணப்பட்ட முறை இங்கு தரப்படுகின்றது. அப்ப நாங்க முதல்ல திசைகளை எழுதி கொள்வோம். வடக்கு திசையில போனது விமலன். அப்ப விமலன் வடக்கு திசையில போகின்ற போது இப்படியாக போகின்றான், இந்த திசையில போகின்றான். அவனுடைய வலது கை பக்கம் நிழல் விழுகின்றது. அப்ப அவன் இப்படி போகின்ற போது நிழல் இங்காலே விழுகின்றது. இதுதான் வலது கை பக்கம். அவன் மேல் நோக்கி போகிட்ட வலது கை பக்கம். நாங்கள் இப்ப எங்கட கையில பார்த்தா தெரியும். அப்ப வலது கை பக்கம் நிழல் விழுந்ததென்றால் எங்களுக்கு தெரியும் சூரியன் இங்கே இருந்தா தான் நிழல் வலது கை பக்கம் விழும். அடுத்தது பார்ப்போம். கமலன் கிழக்கு திசையில் செல்கின்றான். அவனுக்கு முன்னால நிழல் விழுது. அப்ப மேற்குதான் சூரியன் இருக்கு. அடுத்த சொல்லப்படுது அமலன் தெற்கு திசையில போறான். அமலன் இப்படியாக போகின்றான். அவனுடைய இடதுகை பக்கம்தான் நிழல் விழுது. அவனுக்கு இது இடதுகை, இங்க வலதுகை. அப்ப சூரியன் இருக்கிற திசை மேற்கு. மாலையில தான் சூரியன் மேற்கில இருக்கும். அந்த வேளை மாலை என்பதை துணித்து கொள்வோம். இனி நாங்கள் 38வது கேள்வியை பார்வையிடுவோம். சந்தை வியாபாரி ஒருவரின் பணப்பையில், அதாவது கேள்வியை விளக்கம் தாரன் பாருங்க. சந்தை வியாபாரி ஒருவரின் பணப்பையில் 22,100 ரூபாய் பணம் இருந்தது. 18 நாணயத்தாள்களாக உள்ளது. அவையாவன. இப்ப நாங்க இதுல தொகையை பார்க்க வேணும், நாணயத்தாள்களை எண்ணிக்கையை பார்க்க வேணும். அதை கொண்டு பொருத்தமான விடையை இலகுவாக தெரிவு செய்யலாம். முதல்ல நாங்கள் தொகையை விட்டு நாணயத்தாள்களின் எண்ணிக்கை 18 சரியாக 18 உள்ளபடியே தெரிவு செய்தால் இலகுவாக இருக்கும். அப்ப இதுல 3 தாள் நாணயத்தாள்களின் எண்ணிக்கை இங்க 3, 3 4 7, 7 5 12, 12. இது எத்தனை என்று தெரியாது, மிகுதி என்று இருக்கும். அப்ப 18 என்பதை நாங்க கணிப்பில தான் பார்க்கணும். இப்ப இதுல இதுகளுக்கெல்லாம் எத்தனை நாணயத்தாள் இருக்கு, இது மிகுதி முழுக்க 20 100 என்று இருக்குது. அப்ப அந்த 100 வரைக்கு தான் 18 வரை எத்தனை தாள் என்று கண்டுபிடிக்கும். அப்ப நாங்கள் இப்ப தொகையை பார்ப்போம். தொகை 22,100 உள்ளதை பார்ப்போம். இதுல பார்ப்போம். 5,003 என்றால் 15,000 3 நாணய தாள்கள். 1000 ரூபாய் 4 என்றால் 4,000. அப்ப 4 நாணயத்தாள்கள். ரூபாய், அதாவது 1000 ரூபாய் 3, 1000 ரூபாய் 5,000 ரூபாய் 3, 1000 ரூபாய் 4, 500 ரூபாய் 5. 5 500 என்றால் 2,500 ரூபாய். 5 தாள்கள். மிகுதி 100 ரூபாய். அப்ப இதுல எங்களுக்கு இப்ப இருக்குது, இதுல 12 தாள் வந்துட்டு 18 ஆகணும் என்றால் இன்னும் 6. 600 ரூபாய் என்றால் 600 ரூபாய் வருகின்றது. 600 வந்தால் தொகை சரியானு பார்ப்போம். 1 1 என்றால் 12, 1 அதாவது 2. அப்ப 22,100 சரியாக வருகின்றது. ஆகவே முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் கணிப்புகள் அடுத்ததுகளையும் செய்து பார்க்கலாம். ஆனால் முதலாவது விடை பொருத்தம் என்றபடியா அடுத்தது பிழையாகத்தான் இருக்கும். இதுக்கும் கணித்து பார்ப்போம். 5,000 2 10,000 2 நாணயத்தாள். 1000 6 என்றால் இது 10,000. 1000 6 என்றால் 6,000 6 நாணயத்தாள்கள். 500 3 என்றால் 1,500 3 தாள்கள். மிகுதி 100. அப்ப நாங்க இதை கூட்டி பார்ப்போம்.
0,057 17,500 ரூபாய். 22,100 இருந்து 17,500 கழித்தால் எத்தனை 100 ரூபாய் தேவை என்று பார்க்கலாம். இங்கே நாணயத்தாள்கள் இப்ப எங்களுக்கு 11 வந்து விட்டது. இன்னும் 7 தாள் தான் தரலாம். 700 ரூபாய் வந்தால் பொருத்தமாயிருக்கிறான்னு பார்ப்போம். இதுல 0 போயிட்டது. சரி, இதுல 11 5 போனால் 6. இப்ப இது 1. 11 7 போனால் 11 5 போனால் 6. இப்ப இங்க 11 இருக்கின்றது. 1 போயிட்டது. 1 கடன் எடுக்கிறோம். 11 ஆயிட்டு. 11 4 போனா 4,646 சால்கள் தேவை. ஆனபடியால் இந்த விடை பிழையானது. இரண்டாவது விட பிழை. அதே மாதிரி மூன்றாவது விடையை பார்ப்போம். மூன்றாவது விடையில 5,003 என்றால் 15,000. 3 சால். 1,003 என்றால் 3,000. 3 சால் நாணயத்தாள்கள். 500 5 என்றால் 2,500. 5 தாள்கள். மிகுதி 100 ரூபாய். இதுல தொகையை பார்ப்போம். 500 ரூபாய். 5 10 1 20,050. இப்ப 20,050 என்றால் 22,100ல 20,500 போனால் இன்னும் எவ்வளவு 100 ரூபாய் தாள்கள் தேவை என்று பார்ப்போம். 0 0 11 6 1 1,600 ரூபாய்க்கு 16 தாள்கள் தேவை. அது பிழை. 3 3 6 6 11 பிழை. 18 வராது. அப்ப இந்த விடையும் தவறானது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் 39வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு மாணவன் தனது வகுப்பறையிலிருந்து பாடசாலை வாசலுக்கு செல்லும் போதும் 3 தடவைகள் இடது பக்கத்திற்கும் 2 தடவைகள் வலது பக்கத்துக்கும் திரும்பி செல்லும் வழிப்பாதை அல்லாதது இது. அதாவது அவன் இப்படி செல்கின்ற வழிப்பாதை அல்லாதது. எப்படி? 3 தடவை இடது பக்கம், 2 தடவை வலது பக்கம் அல்லாத வழிப்பாதை எது? அப்ப அப்படி போற பாதை 2 இருக்கும். சரியான பாதை 2 இருக்கும். பிழையான பாதை 1 இருக்கும். அப்ப நாங்கள் இந்த வலது இடது பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு முதலும் வகுப்பில சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது மணிக்கூட்டு திசையில திரும்பினால் அது வலது. மணிக்கூட்டு முள் திரும்புகின்ற திசையில திரும்புறதெல்லாம் வலது பக்கம். அதற்கு எதிராக திரும்புவதெல்லாம் இடது பக்கம். அப்ப நாங்க இந்த கோட்டில ஒவ்வொரு திருப்பங்களையும் வலம் இடம் என பார்த்துக் கொள்வோம். அதான் வகுப்பறை. வகுப்பறையிலிருந்து வாசலுக்கு போறது. வகுப்பறையிலிருந்து வாசலுக்கு போறது. வகுப்பறையிலிருந்து வாசலுக்கு போறது. அப்ப வகுப்பறையிலிருந்து வாசலுக்கு போகும்போது நாங்கள் வலம் இடம் குறித்துக் கொள்வோம். முதலிலே உங்களுக்கு காட்டினால் இப்படி வருவதெல்லாம் வலது பக்கம், இப்படி வருவதெல்லாம் இடது பக்கம். அப்ப இதுல எங்களுக்கு இதுல தெரியுது இது மாதிரி இருக்கு. அப்ப இது வலது பக்கம் திரும்புது. இங்க போய் இங்க திரும்புது. இந்த பாருங்க, இங்க திருப்பம். மற்றது இந்த திருப்பம் இது மாதிரி இருக்கின்றது. அதாவது இடது பக்கம் திரும்புற மாதிரி. அப்ப இது இடது. அடுத்தது மேலே உள்ளது போல இருக்கின்றது. அதுக்கும் இடது. அடுத்தது வலது பக்கம் இங்க திரும்புறது வலது. அடுத்ததும் இது வலது, இங்க வலது. அப்ப இதுல 2 இடதும் 3 வலதும் இது பொருத்தமான விடையாக இல்லை. இங்க சொல்லப்படுகின்றது 3 தடவை இடது பக்கம், இங்க 2 தடவை தான் இடது பக்கம். அங்க சொல்லப்பட்டிருக்கும் 3 தடவைகள் இடது பக்கம், இங்க 3 தடவை வலது பக்கம், அங்க 2 தடவை தான் வலது பக்கம் என்று சொல்லப்பட்டது. அப்ப பிழையான விடை இதுதான் என்றாலும் மற்றவற்றை நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு வலமிடம் தெரியும். இப்படி போய் இங்க திரும்பினால் இடது பக்கம், அதாவது எதிர் திசை. மணிக்கூட்டு முள் சுற்றுவதன் எதிர் திசை. இது வலது பக்கம், இது இடது பக்கம். இது மணிக்கூட்டு முள் சுற்றுவது வலது பக்கம், இது இடது பக்கம்.
அப்ப இங்க சொன்னபடி 3 தடவை இடது பக்கம் 1 2 3, 2 தடவை வலது பக்கம் 2. அப்ப இது பொருத்தமான விடை. ஆனால் அல்லாத விடை இதுதான் எங்களுக்கு விடையாக வந்தது. இனி அடுத்ததை பார்ப்போம். பாப்பரையிலிருந்து இது வலது பக்கம், இது இடது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப 3 தடவை இடது பக்கம் 2 தடவை வலது பக்கம் இதுக்கும் சரியா இருக்குது. அதாவது 3 தடவை இடது பக்கம் 1 2 3, வலது பக்கம் 2 தடவை வலது பக்கம். அப்ப இதுக்கும் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. அப்ப பொருந்தாத விடை முதலாவது என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் இந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாவுக்கு விடை காண்போம். இதுல இறுதி வினா அடைப்புக்குள்ள ஏ என்ற இடத்துல 6 அடைப்பு 5 சமன் 3b என்ற அடைப்பு 27 என்றும் கணித தொடர்புடைமையில் ஏபி எனும் அடைப்புகளுக்கு இடப்பட வேண்டிய இது கணித செய்கைகளும் யாவை, அதாவது கணிப்பு. இது என்ன கணிப்பு செய்தால், அதாவது முதலாவது தந்த ஏ என்ற இடத்துல எந்த கணித குறியீடு போட்டால், இந்த பி என்றதில எந்த கணித குறியீடு போட்டால் சமனாக அமையும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் விடையில உள்ளதை போட்டு பார்க்கிறது தான் மிக இலகுவான முறையாகும். இதுல முதலாவது சக, அடுத்தது தர போடப்பட்டிருக்கு. அப்ப சக தர என்றால், சக என்றால் 11, தர என்றால் 3 27 பெருக்கினால் இதுக்கு பொருந்தக்கூடிய என்பதாது 7 3 21, 2 மிச்சம் 6 2 8 81. இது 11க்கு 81 பொருத்தமா? அப்ப இந்த கணிப்பு பிழை. அப்ப அடுத்த கணிப்பை பார்ப்போம். இத உள்ளதுகளை பார்க்கிறோம். சய சக, சய என்றால் 1, சக என்றால் 30, 1க்கு 30 சமனா, அதுக்கும் பிழை. அப்ப இறுதி கணிப்பு தான் பொருத்தமாக இருக்கும். பார்ப்போம். இது தர, இது சக. 6 5 30, 3 7 3 27 30 பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப தொடர்புடைமைக்கு சரியான கணிப்புகள் 3வது என்பது தெளிவாகின்றது.